ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து மை ஃபினான்சிங் ஜர்னி. ஸோ நான் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணது வந்து August 7, 2019 வந்து நான் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இப்போது ஃபஸ்ட்டு ஐ திங்க் 4.5 years நான் கண்டினியூஸாக இல்லை, கொஞ்சம் பிரேக் இருக்கும். அந்த பிரேக் போக 1 2 3 4 5 years கிட்டத்தட்ட ஆக போகுது நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ என்னோடய ஃபினான்ஸ் ஜர்னி நான் எப்படி பிளான் பண்ணுறேன் அப்படிங்கிறதும், எப்படி வந்து நான் என்னோடய ஃபினான்ஸ் கிரைசஸ் எப்படி நான் வந்து பிரேக் பண்ணுறேன், அதை எப்படி ஸ்ட்ராங் பண்ணுறேன், ஃபேமிலியாக இண்டிவிஜுவலாக இல்லாமல் ஃபேமிலியாக எப்படி வந்து நம்ம ஃபினான்சிங் ஜர்னி இருக்குது, என்னோடய பிளானிங் என்ன, என்னோடய ஃப்யூச்சர் ஃபினான்சிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சேவிங்ஸ் இது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். இட்ஸ் பேசிக்காக ஒவ்வொரு மட்டும்தான். ஸோ நான் வந்து இப்போது ஒர்க் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து 4 years சொன்னேன். இப்போ ஃபிஃப்த்து கம்பெனி நான் இருக்கேன், ஃபிஃப்த்து ஃபிலிமில் இருக்கேன். ஸோ இதில் வந்து நான் சர்வைவல் எக்ஸ்பென்ஸாக வந்து நான் என்ன எடுப்பேன் அப்படின்னா, ஹவுஸ் ரெண்ட், கரண்ட் பில், க்ரோசரிஸ், மிஸ்க் எக்ஸ்பென்ஸ். ஓகே ஃபைன். இப்போ என்னன்னா வந்து பேச்சுலர் இருக்கிறனால எனக்கு தனியாக என்னோடய சர்வைவல் எக்ஸ்பென்ஸ், ஃபேமிலியோட சர்வைவல் எக்ஸ்பென்ஸ், அது போக வேணா இருக்குதுன்னா இஎம்ஐ, அப்புறம் ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட், அப்புறம் டேர்ம் இன்சூரன்ஸ், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக சொல்லிக்கலாம். இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாமே பிரித்து வச்சுருக்கேன். ஸோ வந்து சர்வைவல் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா வந்து ஹவுஸ் ரெண்ட், கரண்ட் பில்லு, க்ரோசரிஸு, மிஸ்க் எக்ஸ்பென்ஸ்னால் எமர்ஜென்சி வச்சுக்கலாம், அந்த மாதிரி வச்சுருக்கேன். இஎம்ஐ வந்து கண்டிப்பாக ஹவுஸ் லோன், பைக் லோன், அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் கண்டிப்பாக இருக்கலாம், எஜுகேஷன் லோன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ பர்சனல் லோனும் எடுத்துருப்பாங்க ஃபார் பர்சனல் யூஸ். ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் லோனா கோல்டு, நிறைய வந்து லோக்கல் லைக் அந்த குழுவில் செய்வாங்க, லைக் லோக்கல்லாம் சேர்ந்து குழுக்கள் சீட், அது கோல்டு இல்லை குழுக்கள் சீட். ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ் ஆஃப் மிடில் கிளாஸ் நம்ம லெவல் ஆஃப் பீப்புளுக்கு. டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னா வந்து இது யார் ஒரு பர்சன் வந்து அவங்க தான் இன்கம் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னா அவங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் போடணும். அதே மாதிரி அவங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் போடணும். ஆனால் எல்லாத்துக்கும் போட்டிருக்கிறது பெட்டர். ஸோ எனக்கு வந்து இப்போ நான் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு. அதே மாதிரி எமர்ஜென்சி ஃபண்ட், இதை வந்து கண்டிப்பாக சொல்லணும். எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் ஜாப்பில் இருக்கீங்க அப்படின்னா 3 monthோட உங்களோட டோட்டல் இன்கம்மை எடுத்து வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து 20,000 நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இன்ட்டு 3 60,000 rupees நீங்கள் வந்து எமர்ஜென்சி ஃபண்டை எடுத்து வச்சுக்கணும். ஸோ தட் உங்களுடைய இன்கேஸ் ஜாப் ஃபயர் பண்ணுறாங்களோ, இல்லை வந்து ஜாப் கட்டோ, ஸ்விட்சிங் ஜாப்போ, இல்லை நீங்கள் பிரேக் எடுக்க தேவை பிட்வீன் த ஜாப் சேஞ்சஸில் வந்து நீங்கள் பிரேக் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த எமர்ஜென்சிக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது இப்போ வந்து ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு எனக்கு. அப்புறம் பிக் இன்வெஸ்ட்மெண்ட், ரியல் எஸ்டேட், ட்ரேட்ஸ் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட், பிஸ்னஸ் அண்ட் ஸ்டார்ட் அப், இதெல்லாம் வந்து பிக் இன்வெஸ்ட்மெண்ட். ஆஸ் ஆஃப் நவ் ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது இப்போ வந்து பூமில் இருக்குது. ஸோ வந்து இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? இதில் வந்து நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேன்னா, சர்வைவல் எக்ஸ்பென்ஸுக்கு பேசிக்காக வந்து போடணும். சர்வைவல் எக்ஸ்பென்ஸ், அப்புறம் இஎம்ஐ, அப்புறம் ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த எமர்ஜென்சி ஃபண்டு, அப்புறம் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து இதெல்லாம் போக தான் பண்ண முடியும். ஸோ அதுக்கான பிளான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதோட அப்டேட் வந்து கண்டிப்பாக ஒரு 1 month ஆர் ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் சொல்கிறேன். இது என்னோட ஃபினான்சிங் ஜர்னி. இல்லை அமௌண்ட்டெலாம் வந்து நான் ஷேர் பண்ண மாட்டேன், பட் நான் இதுதான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். திரும்பி சொல்கிறேன் சம்மரியாக, சர்வைவல் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆகுது, அப்புறம் இஎம்ஐ எவ்வளோ பே பண்ணுறோம், ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்ன பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டில் போடுறது, லோக்கல் குரூப்பில் வந்து நம்ம வந்து குழுவாக ஜாயின் பண்ணிக்கிறது, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் மந்த்லி. ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ், இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து பர்டிகுலர் பர்சனை பொறுத்து, இண்டிவிஜுவலை பொறுத்து வேரி ஆகும். அதே மாதிரி எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து ஒரு சேலரியை பொறுத்து வேரி ஆகும். பட் 3 monthோட சேலரி மந்த்லி 20,000னா 3 month 60,000 எமர்ஜென்சி ஃபண்ட் எடுத்து வைக்கிறது பெட்டர். என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். இந்த 5 yearsல வந்து அதை நான் பண்ணவே இல்லை. அதாவது வந்து அதோட எக்ஸ்போஷர் தான் வந்து நானே லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதோட அப்டேட், இதோட வந்து அடுத்த லெவல் ஆஃப் ஃபினான்சிங் ஜேர்னி வந்து நான் இன்னொரு வீடியோவில் இல்லை ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். பை.